ஹாய். சமீபத்தில் ஆன்லைன் போய் எது ஒரிஜினல் கண்டென்ட்டு, எது ஃபேக்கு, ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்க, இல்லை எது வந்து ப்ராப்பகேண்டா, யார் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கலாம் கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னா, நீங்களும் நானும் மட்டும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதில்ல. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் தினந்தோறும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. தினந்தோறும் இந்த பிரச்சனை இன்க்ரீஸ் வர ஆகிட்டே போகுது. இந்த பிரச்சனைக்கு தான் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன்ஏஐ மாதிரி பெரிய கம்பெனிஸும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸை டெய்லி பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை டேக்கிள் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ்நாடு அவுட். இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா வளரும்போது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்இன்ஃபர்மேஷனும் கூடவே வளர்ந்துருச்சு. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? தவறான தகவல். அது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடந்த யூகே கலவரங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவுறதும் ஒரு முக்கியமான காரணம்னு தி நெக்ஸ்ட் வெப்சைட்டில் ஒரு ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்டோரியில் ஃபார்மர் டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கரண்ட் மெட்டாஸ் ஓவர்சைட் போர்ட் மெம்பர் ஹெலே தானிங்-ஸ்மித் மேனிப்புலேட்டட் மீடியா இல்லாத ஒரு எலெக்ஷனை இனிமேல் நம்ம பார்ப்போமானே தெரியலன்னு அவங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காங்க. டெக்கை பற்றியும் பாலிட்டிக்ஸ் பற்றியும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். சரி, இது எங்கேயோ யூகேயில் தானே நடந்திருக்கு, இல்லை யூஎஸில் தான் நடக்குது, நமக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம ஊர்லேயும் இதே காரணங்களுக்காக சமீப காலங்களில் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்னும் கூட இந்த சீரியஸ்னஸ் எனக்கு அவ்வளோவா ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது கேளுங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இந்த குளோபல் ரிஸ்க்ஸ் ரிப்போர்ட் 2024 உலகத்தோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை ஷார்ட் டேர்மில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய முதல் ரிஸ்க்காக இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. லாங் டேர்மில் இவங்க கிளைமேட் க்ரைசிஸ் பற்றிலாம் கவலைப்படும் போது ஷார்ட் டேர்மில் இவங்க ரொம்ப கவலைப்படுற விஷயம் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. திடீர்னு எப்படி இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் பயங்கரமாக வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் இந்த ஏஐயோட வளர்ச்சியை பற்றியும் கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம். ஏஐ வளரும்போது கூடவே இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் வளருது. ஏன்னா இந்த ஏஐ வச்சு இவங்கெல்லாம் டீப் ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. டீப் ஃபேக்ஸ்னால் என்ன? யார் குரலில் வேணால் ஆடியோ ஜென்ரேட் பண்ண முடியுது, யார் இருக்கா மாதிரியும் வீடியோவும் இமேஜஸும் ஜென்ரேட் பண்ண முடியுது. இதே நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தின 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் கோட் படத்தில் நம்ம பவதாரணிமம் பாடின மாதிரி ஒரு ஆடியோ, ஒரு மியூசிக் ஒன்று ரிலீஸ் ஆகியிருந்தது. எலான் மஸ்க் அவரும் ட்ரம்ப்பும் ஒரு இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறமா அவரோட எக்ஸ்தலத்தில் அவரே 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண ஒரு ஃபன் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தினாலும் இதே தொழில்நுட்பம் ஒரு கெட்டவங்க கையில் கிடைக்கும்போது அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அதனால மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா இதை மிஸ்இன்ஃபர்மேஷனை தடுத்து நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா? எடுத்திருக்காங்க. பெரிய கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஓப்பன்ஏஐ, எக்ஸ்ஏஐ இந்த மாதிரி நமக்கு ஏஐ டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அதே கம்பெனிஸு இது கவுண்டர் பண்ணுறதுக்கு உண்டான டூல்ஸும் ஆக்டிவாக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது ஓப்பன்ஏஐ, அதாவது சாட்ஜிபிடியை கண்டுபிடிச்ச கம்பெனி. அவங்க வெப்சைட்டில் இந்த ஏஐ கவுண்டரிங் டூல்ஸ் பற்றியும் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கிளாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிள் ஆரம்பிக்கும் போதே எல்லோரும் ஏஐ வந்து நிறைய அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் லேர்னிங்காகவோ இல்லை எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை க்ரியேட்டிவிட்டி பர்பஸஸ்க்காகவோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூசேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனாலேயே எது ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட், எது ஹியூமன் ஜென்ரேட்டட் கண்டென்ட்ன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது அவசியமாக இருக்குது அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓப்பன்ஏஐ அவங்களே 2 சொல்யூஷன்ஸ் வந்து ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஏதாவது கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதுக்கு ஓப்பன்ஏஐ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்களோட டூல்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸும் அந்த ஓப்பன் ஸ்டாண்டர்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஓப்பன் ஸ்டாண்டர்ட்னால் என்னென்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது, அதோட வளர்ச்சிக்கு எல்லாராலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அப்படின்றது தான் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஓப்பன்ஏஐ அவங்களோட டூல்ஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஏஐ கண்டென்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களே கவுண்டர் டூல்ஸும் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த கவுண்டர் டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் இதே ஆர்டிக்கிளில் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்யூஷன்ஸ் வச்சு ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்க 3 சொல்யூஷன்ஸ் பற்றி பர்டிகுலர்லி இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 1, கிளாசிஃபையர்.
கிளாசிஃபையர்னால் நம்ம எப்படி ஏஐ வச்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட்டை ஏஐ ஜென்ரேட்டடா இல்லை ஹியூமன் ஜென்ரேட்டடா அப்படின்னு ஒரு ஏஐ வச்சே கண்டுபிடிக்கிறது தான் இவங்க கிளாசிஃபையர்னு சொல்கிறாங்க. எந்த ஏஐ எடுத்தாலும் அது வந்து 2 விஷயம் செய்யும். ஒன்று ப்ரெடிக்ஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். நமக்கு ப்ரெடிக்ஷனை வச்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷனை வச்சு இது ஏஐ ஜென்ரேட்டடா ஹியூமன் ஜென்ரேட்டடான்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க டூல் வச்சு. செகண்ட், வாட்டர் மார்க்கிங். இந்த வாட்டர் மார்க்கிங்கிறது நமக்கு ஆல்ரெடி வேறு இடங்களில் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு டைம் நம்ம ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கோ சாம்பிள் இமேஜஸ் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு கார்னரில் எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை அந்த இமேஜ் பூராவே அந்த வெப்சைட் பேரை ஓவர்லே பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலேருந்து இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணோன்னு தெரிஞ்சால் இதை பார்க்குற வேறு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கும் இதே இமேஜ் தேவைப்பட்டதுன்னா அவங்க அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அவங்க பர்ச்சேஸும் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த இமேஜ் எங்கேருந்து வருதுன்னு சோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்டர் மார்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதே காரணத்துக்காக தான் இந்த ஏஐ கம்பெனிஸும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட்டில் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வந்து ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறாங்க. லேட்டர் அதே பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா அதை இது நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதான்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நமக்கு ஒரு பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணி தராங்கன்னு வைங்களேன், அதில் சில வேர்ட்ஸ் அண்ட் டோக்கன்ஸை இவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே டோக்கன்ஸ் அண்டு வேர்ட்ஸு அவங்க வச்ச இடத்துல இருக்குது, இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா இது அவங்க ஜென்ரேட் பண்ணுதுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. தேர்ட், மெட்டாடேட்டாவும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கான்செப்ட் தான். நீங்கள் ஏதாவது உங்கள் ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பேர், சைஸு, எப்போது மாடிஃபை பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் இல்லையா. இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம மெட்டாடேட்டான்னு சொல்கிறோம். டேட்டா அபவுட் டேட்டா, ஃபைலுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனில் ஃபைல் பற்றின இன்ஃபர்மேஷன். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 2 டெக்னிக்கில் இருந்தாலும் சில மிஸ்டேக்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாசிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 98% ஆஃப் த டைம் இது ஏஐ ஜென்ரேட்டட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருது. ஆனால் ஒரு 2% ஏஐ ஜென்ரேட் பண்ணாத கண்டென்ட்டை கூட ஏஐ ஜென்ரேட் பண்ணதாக அது வந்து சொல்லிடுது. இதை ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் வாட்டர் மார்க்கிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்டர் மார்க்கிங்கில் பேட்டர்ன் தான் அதோட ஸ்ட்ரென்த்து. இந்த பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடுவில் சில வார்த்தைங்களை சேர்க்கறது, இல்லை ஸ்மைலிஸ் சேர்க்கறது, இல்லை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லாங்குவேஜ்லேருந்து ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு ரீட்ரான்ஸ்லேட் பண்ணாலாம் அந்த பேட்டர்ன் வந்து நல்லா டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அதோட எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையுது. இந்த ரெண்டும் நமக்கு ஷுவராக ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்ன்றதை சொல்ல முடியாதனால தான் இந்த மெட்டாடேட்டான்ற ஸ்ட்ராட்டஜியை இப்போ ரீசெண்டாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டாடேட்டா இருந்ததுன்னா அது வந்து ஷுவராக ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட்னு சொல்லிட முடியும். ஏன்னா மெட்டாடேட்டாவை ஃபர்ஸ்ட் கிரிப்டோகிராஃபிக்கலி லாக் பண்ணி ஒரிஜினல் கண்டென்ட்டோடு சேர்த்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சேர்த்து சென்ட் பண்ணுறாங்கன்றது ஆப்ஷனலாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வைக்கிறாங்க, சம்டைம்ஸ் வைக்காமல் விட்டுறாங்க. இல்லை ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டாடேட்டா ட்ராப் ஆகிடுது. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் எல்லாத்துலேயும் ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி கம்பைன் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது 99.9% ஆஃப் த டைம் ஏஐ ஜென்ரேட்டட் தான் நம்மளால் கிளியராக சொல்லிட முடியுது. டூல்னு பேசுகிறோம். அந்த டூலில் ஒரு தடவை சாம்பிளாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க அந்த டூலோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே நமக்கு வந்து இதே ஆர்டிக்கலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாவது இமேஜை வந்து இந்த டூலுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி தருது, இது ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா எந்த டிவைஸ் ஒரு ஆப்பை வச்சு இதை பில்ட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தருது. கூடவே என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரிஜினல் இமேஜ் மேலே என்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. இது கூடவே கண்டென்ட் க்ரெடென்ஷியல் கிடைக்குது. கண்டென்ட் க்ரெடென்ஷியல்னால் வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டாடேட்டா பேசணும்ல, அந்த மெட்டாடேட்டா தான். இந்த ஆர்டிக்கிள் அதை பற்றி கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கல. இதனால் நம்ம வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த அந்த ஓப்பன் ஸ்டாண்டர்டுக்கு போய் பார்த்தோம். அங்கே வந்து கண்டென்ட் க்ரெடென்ஷியலில் என்னென்ன இருக்குன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. க்ரியேட் பண்ணும்போது பிக்சரோடு சேர்த்து யார் க்ரியேட் பண்ணால், என்ன லொக்கேஷனில் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் ஆகுது. ஒருவேளை அதே இமேஜ் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னைக்கு எடிட் பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்ஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கூடவே சேர்ந்து ஆட் ஆகிடுது. இந்த டூல் இப்போது பப்ளிக் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் இப்போது பீட்டா டெஸ்டிங்காக சில இனிஷியல் யூசர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆஸ் ஃபீட்பேக் நீங்கள் ஒருவேளை நாங்கள் ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட் ஏஐ ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் தான் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் ஏஐ டூலை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் இதை பப்ளிக் ரிலீஸ் பண்ணல இந்த காம்ப்ளிகேஷனால். ஆனால் இவங்க இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம வந்து பெட்டர் பண்ணலான்ற மாதிரிலாம் இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் பப்ளிக் ரிலீஸ் ஆகிடும்னு ஒரு ஹோப் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் முடிக்கும் போதே ஓப்பன் ஏஐ இவங்க மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்ட், கூகுள்,
ஆந்த்ரோபிக் எல்லாருமே இந்த ஃபீல்டில் அட்வான்ஸ்மெண்ட் பார்க்குறதா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருக்காங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வெறும் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுற கண்டென்ட் தான் அப்படின்னு கிடையாது. கன்வென்ஷனல் மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இந்த ஏஐ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ஏஐ எடுத்து டிஸ்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி கன்வென்ஷனல் சோஷியல் ஷேரிங்னு பேசும்போது கண்டிப்பாக நம்மளால் மெட்டா பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. மெட்டா தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஓன் பண்ணுற கம்பெனி. முன்னாடி ஃபேஸ்புக்னே சொல்லியிருந்தாங்க, இப்போ கம்பெனி பேரை மெட்டா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இவங்களும் இவங்க வெப்சைட்டில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசியிருக்காங்க. மிஸ்இன்ஃபர்மேஷனை எப்படி இவங்க வந்து கர்ப் பண்ணுறாங்கன்றதுக்கு. அந்த 3 விஷயம் என்னென்னா ரிமூவ், ரெடியூஸ், இன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ரிமூவ். இவங்க பிளாட்ஃபார்ம்லேருந்து கண்டென்ட்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. முதல்ல யாருக்கும் ஃபிசிக்கல் ஹார்ம் உண்டாக்குற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் டைம்ஸில் நிறைய மெடிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிட்டு இருந்தது. அந்த மாதிரி யாராவது தவறான மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஹார்ம் வந்துடக்கூடாதுன்றதுனால அது சம்மந்தமான மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. யாரோட ஓட்டிங்காவது இன்டர்ஃபியர் ஆகுது இல்லை அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னா உடனே அந்த மாதிரி கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது வந்து தனி மனித உரிமை அப்படின்றதுனால அது சம்மந்தமான விஷயங்கள் வந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு கண்டென்ட்டை மாடிஃபை பண்ணுறாங்க, ஆனால் அது ரொம்ப ஆப்வியஸாக மாடிஃபிகேஷன்னு தெரியல. அதை வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக மாடிஃபை பண்ணிவிட்டு சொல்லாமல் விட்டுடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. செகண்ட் வந்து ரெடியூஸ். இந்த ரெடியூஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஃபேக்ட் செக்கிங்னா ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறது. இந்த ஃபேக்ட் செக்கிங்க்கு உலகம் பூரா இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சோஷியல் மீடியாவும் இந்த ஃபேக்ட் செக்கிங் ஆர்கனைசேஷன்ஸோட ஹெல்ப் எடுத்து தான் ஒரு கண்டென்ட் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஒரு தடவை ஒரு கண்டென்ட் இது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பரவாமல் இருக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க. அதுதான் ரெடியூஸ்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து இன்ஃபார்ம். கண்டென்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே அது சம்மந்தமான கரெக்ட் இன்ஃபர்மேஷனையும் கீழே வந்து ஆர்டிகிள்ஸாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒருவேளை யாராவது உங்கள் கண்டென்ட்டை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பார்த்த உடனே கூட இருக்கிற ஆர்டிகல்ஸும் பார்த்து அவங்களால எது கரெக்டு எது தப்புன்றத அவங்க ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை தான் இவங்க வந்து இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 டெக்னிக்கும் மெட்டாவோட டெக்னிக்ஸ் நம்ம பார்த்தாலும் இங்கே கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி அங்கே கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி ஆல்மோஸ்ட் இதே டெக்னிக்ஸை தான் மிச்சம் எல்லா கம்பெனிஸையும் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட நான் பார்த்தா இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பங்கிங். இந்த ப்ரீ பங்கிங்கிறது ஒரு தகவல் வந்ததுக்கப்புறமா அதை சரி தவறுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு பதிலாக அது வரத்துக்கு முன்னாடியே வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, மிஸ்இன்ஃபர்மேஷன் வரலாம், வந்தால் நம்மளை இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இப்படிலாம் அதை பரவாமல் இப்படிலாம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் இவங்க வந்து ப்ரீ பங்கிங்னு சொல்கிறாங்க. என்னதான் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வளர்ந்து தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸி ப்ராப்ளம் இல்லை டேக்கிள் பண்ணுறதுக்கு. இந்த கம்பெனிஸ்லாம் கூட இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஒருவேளை அவங்க மெயின் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி அலைனாலனா உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வராங்க இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறன்ற பேரில் சீக்கிரமாகவே அதை மாற்றிடுறாங்க. அது ஜனங்களுக்கு அவ்வளோவா பழகிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை ஓப்பன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதை அடாப்ட் பண்ண சில கம்பெனிஸ் கூட எல்லா சொல்யூஷன்ஸ்க்கும் அது யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அது வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக நம்பிட்டு இருக்க முடியாதுன்றதுனாலே நம்மளும் நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கிறது அவசியமாக இருக்குது. யாரை பற்றியாவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது கண்டென்ட் ஆடியோவாவோ வீடியோவாவோ இமேஜாவோ பார்த்தீங்கன்னா உடனே அந்த பர்சனை சந்தேகப்படுறாதீங்க. அந்த விஷயத்தை யார் போஸ்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அவங்க ரிலையபிள் பர்சன் தானா அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதாவது அஜெண்டா இருக்குமான்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபேக்ட் செக்கிங்கை அந்த பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன தான் பண்ணாலும் அது வந்து டைமுக்கு நமக்கு வந்து சேருமான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அதில் டிலே இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் சார்பாக முதல்ல இது மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புன்ற ஃபேக்ட் செக்கிங்கை பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை மிஸ்இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதையாவது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உடனே அதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சோஷியல் மீடியாவில் ரிப்போர்ட்டிங் ஒரு விதமாக இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படியாவது அதை ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த விஷயங்கள்லாம் பற்றி தெரியாத யாராவது ஒருத்தர் இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருப்பாங்க. இதை நம்ம வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன்னு ஃப்ளாக் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி ஏஐ வச்சு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல்.
இர்ரெஸ்பான்சிபிளாக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்ம க்ரெடிபிலிட்டி நாளை பின்ன அடி வாங்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நான் சீரியஸ் எக்ஸாம்பிளே விட்டுடுறேன். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட், நம்மக்கிட்ட ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் கேட்குறாங்க. டைம் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம மொத்த ஆர்டிக்கிளையும் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னா, இன்றைக்கி வேணால் நம்ம அந்த கான்சிக்வன்ஸ்லேருந்தோ அந்த டாஸ்க்லேருந்தோ எஸ்கேப் ஆகிடலாம். பட் லாங் டேர்மில் அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. முக்கியமாக இந்த மாதிரி கவுண்டரிங் டூல்ஸ் பப்ளிக்கு கிடைக்கும்போது, ஒருவேளை யாராவது இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ரீவேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனால இது நம்ம பண்ணல, ஏஐ ஜென்ரேட்டட் அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம க்ரெடிபிலிட்டி அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்சோ இந்த கம்பெனி சொல்கிற வாட்டர் மார்க், மெட்டா டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க கண்டென்ட்டில் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துடலாம். ஆனால் அதுவும் சம்டைம்ஸ் வந்து ஹிடனாக இருக்குது, இன்விசிபிளாக இருக்குது. எந்த கேஸில் வைக்கிறாங்க வைக்கலைன்றது கூட இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிளாக் போஸ்ட்டை பார்த்துட்டு சொன்னால் தான் இது இருக்குது இது இல்லைன்னே தெரிய வருது. சாரி, எடிட் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன்றதை ரியலைஸ் பண்ணேன். எதுக்காக நம்ம ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும், எதுக்கு ஏஐ யூஸ் பண்ணணுன்றதை சொல்லாம விட்டுட்டா அது தவறாயிடும் இல்லையா? ஏஐன்றது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜியில் நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி. நம்ம ஏஐ வச்சு ஃபுல் ஆர்டிக்கல் தான் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம் அப்படின்னா அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கோ, இல்லை கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது அதை சம்மரைஸ் பண்ணி ஷார்ட்டாக படிக்கணுன்னாலோ, இல்லை நம்ம டைப்பிங்கை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்காக, நமக்கு சஜஷன்ஸ்க்காகவோ, இந்த மாதிரி நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பண்ணுற ஒர்க்கை வேறு யாராவது அதே ஏஐ வச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க, நமக்கு பர்பஸ் இல்லாமல் போயிடும். இது வரைக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக நர்ட் அவுட் பண்ண எல்லாருக்கும் அ பிக் தேங்க்யூ. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஏஐ டெக் ப்ரோக்ராமிங் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் இனிமேல் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. தேங்க்யூ. பை.